வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 24 கிறிஸ்மஸ் ஈவ். அதாவது கிறிஸ்மஸுக்கு முதல் நாள். இந்த இரவு தான் சாந்தா கிளாஸ் இந்த நள்ளிரவில் குழந்தைங்களுக்கெல்லாம் பரிசு பொருளாக கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கிறிஸ்மஸ்னாலே சாந்தா கிளாஸ் தான். அது கிறிஸ்மஸ் ஈவில் தான் அவர் வருவார். ஆனால் இன்னொரு சாந்தா கிளாஸ் இருக்கார். இவர் எப்போவுமே வருஷம் முழுக்க கிஃப்ட் கொடுப்பார். 24 மட்டும், கிறிஸ்மஸ் போது மட்டும் இல்லை, வருஷம் முழுக்க நமக்கு எவ்வளோ வருஷமாக பல பரிசு பொருட்களை திரையுலக ரசிகர்களுக்கு, இசை ரசிகர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கி கொடுத்து கொண்டிருந்தவர். அவர் வேறு யாரும் இல்லை, இசை உலகின் தவப்புதல்வர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள். அவர் சாந்தா கிளாஸை பற்றி போட்ட ஒரு பாட்டு தான் இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். 1972 வெளிவந்த தவப்புதல்வன் என்ற படத்தில் இடம்பெற்ற கிங்கிணி கிங்கிணி என மணி ஓசை அப்படிங்கிற பாடல். ஒரு சிவாஜி கணேசன் ஒரு சாந்தா கிளாஸை வேஷம் போட்டு ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பார். நான் அவருக்கு கண் பார்வை சாயந்தரத்துக்கு மேலே போனால் தெரியாது. அது அதனால் அவர் கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் பரிசுகள் கொடுக்கறது, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பார். பாடல் எழுத்தியவர் கவிஞர் கண்ணதாசன். ஸோ இந்த பாடலில் இது இசையமைக்கிறது அவருக்கு ஒன்றுமே இல்லை, சைல்ட்ஸ் பிளே. அது அவர் பொதுவாகவே ஒரு கிறிஸ்துவ மதம் அப்படின்னா சம்மந்தமான அதுக்கு தகுந்தாப்பில் அந்த இசையெல்லாம் கொண்டு வந்துடுவார் அவர். ஸோ ஏற்கனவே கிண்கிணி கிங்கிணின்னு அதில் வருது, மணி ஓசை வருது, மணி ஓசையெல்லாம் வருகிறது. அப்புறம் இந்த பாட்டில் ஒரு சேஞ்ச் இருக்கும். ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நடுப்புற சிவாஜி கணேசனுக்கு கண்டு தெரியாமல் போகும்போது ஒரு வழிக்கு வந்துடுவார். அந்த டைமில் கொஞ்சம் சோகம் வரும். அதனால் அது பாட்டுடைய 2வது சரணத்துலேருந்து அவருடைய மூடு மாறும். முதல்ல ஹாப்பி மூட்லேருந்து ஒரு 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 துயரமான மூடுக்கு மாறக்கூடியது. அதுக்கு தகுந்தாப்புல போட்டிருப்பார். இதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே ரொம்ப சாதாரணமான விஷயம். ஸோ மிக அற்புதமான பாடல், இந்தியா கிறிஸ்மஸ் ஈவுக்கு பொருத்தமான பாடல். இதை கேட்டு மகிழுங்கள். பாடலோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.